வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, யூஜி டெட் தமிழ் தேர்விற்காக அலகு 8 உரைநடை இலக்கியம் குறித்து தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த உரைநடை இலக்கியத்தில் சிறுகதைகள் குறித்து பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கு பார்க்கக்கூடிய சிறுகதை ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்ல கி ராஜநாராயணன், நகுலன், அசோகமித்ரன், ஜெயகாந்தன், சா கந்தசாமி, பூமணி அவர்கள். இந்த 6 சிறுகதை ஆசிரியர்கள் குறித்து தான் பார்க்க போறோம். கி ராஜநாராயணன் கரிசல் இலக்கியத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். அப்போ கரிசல் இலக்கியத்தின் தந்தை யாரு அப்படின்னா கி ராஜநாராயணன் அவர்கள். இவரை நம்ம எல்லாரும் கீரா என்று சுருக்கமாக அழைக்கிறோம். இவருடைய காலம் அப்படின்னு பார்த்தோம்னா 16 செப்டம்பர் 1922, 17 மே 2021. இவருடைய ஊர் கோவில்பட்டியின் அருகில் உள்ள இடைச்சேவல் அப்படின்ற கிராமத்தை சேர்ந்தவர். கீரா என்ற கி ராஜநாராயணன் அவர்களுடைய முழு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ராயன்குல ஸ்ரீ கிருஷ்ண ராஜ நாராயண பெருமாள் ராமானுஜ நாயக்கர். இதுதான் அவருடைய முழு பெயர். இந்த முழு பெயரை சுருக்கி தான் கி ராஜநாராயணன் அப்படின்னு சொல்றாங்க. அதையும் சுருக்கி கீரா அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். இவர் கோப்பல்ல கிராமம், கோப்பல்லபுரத்து மக்கள், மாயம்மான், நாட்டுப்புற கதை களஞ்சியம் இந்த படைப்புகளின் மூலம் ரொம்ப பிரபலமானவர். சரி, இவருடைய சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்ல 1991 இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு. இவரை டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்ன சொல்றாங்கன்னா, தமிழ் வாய்மொழி பாரம்பரியத்தின் காவலர் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வாய்மொழி அப்படின்னு சொல்ல நம்மளுடைய நாட்டுப்புற இலக்கியங்களையும் வட்டார வழக்குகளையும் சொல்லக்கூடியது மரபாக இருக்கு. இவங்க படைப்புடைய சிறப்பு அப்படின்னு பார்க்க இவங்க முதல் சிறுகதை மாயம்மான் என்பது. இது எப்போ வெளிவருதுன்னா 1959. இந்த இதெல்லாம் சரஸ்வதி இதழில் வெளிவருது. கீராவுடைய கதைகள் வழக்கமாக சொந்த பகுதியான கோவில்பட்டியை சுற்றியுள்ள கரிசல் காட்டை சேர்ந்தவை. இவருடைய படைப்புகள் எல்லாமே கோவில்பட்டியை சுற்றி இருக்கக்கூடிய கரிசல் காட்டு கரிசல் நாட்டு வழக்குகளை மையப்படுத்தி எழுதக்கூடியவை. இவங்க கதைகள் பொதுவா எதை பேசும் அப்படின்னா, கரிசல் நாட்டு மக்கள் அவங்களுடைய வாழ்க்கை, நம்பிக்கை, போராட்டங்கள் மற்றும் நாட்டுப்புற கதைகள், அவர்கள் சந்திக்கக்கூடிய ஏமாற்றங்கள், அவர்களுடைய வாழ்க்கைப்பாடுகள், இதெல்லாம் தான் அவருடைய இலக்கியத்தின் பொருண்மைகளாக அமையக்கூடியது. அதே மாதிரி இவருடைய மையம், அந்த பொருண்மையுடைய மையம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கோப்பல்ல கிராமம் மற்றும் அதன் தொடர்ச்சியான கோப்பல்லபுரத்து மக்கள் ஆகியவை இரண்டுமே இவருடைய பாராட்டப்பட்ட புதினங்களில் ஒன்று. இந்த கோப்பல்ல கிராமம் அப்படின்றதுல அந்த கிராமத்தை பற்றிய வரலாற்று நிகழ்வுகளை எழுதுறாரு. இந்த கோப்பல்லபுரத்து மக்கள் அப்படின்னு சொல்ல அந்த கிராமத்துல வசிக்கக்கூடிய மக்களுடைய இயல்புகளை பற்றி எழுதுறாரு. இந்த கோப்பல்லபுரத்து மக்கள் அப்படின்ற புதினம் தான் இவருக்கு 1991 சாகித்ய அகாடமி விருதை வாங்கி தருது. ஆங்கிலேயர்கள் வருவதற்கு முன்பு தென்னிந்தியாவில் ஒரு கிராமத்தில் வாழ்ந்த பலருடைய கதைகளை இந்த புதினம் கையாள்கிறது. அதாவது ஆங்கிலேயர்கள் இங்க உள்ள வர்றதுக்கு முன்னாடி அந்த மக்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது அப்படின்றத இந்த புதினம் சொல்லுது. அது போல தமிழ்நாட்டுடைய வடக்கே இருந்த கொடூரமான ராஜ்யங்களிலிருந்து தப்பிச்சு வந்த தெலுங்கு மக்கள் எப்படி தமிழ்நாட்டுக்கு இடம்பெயர்ந்து குடியேறினாங்க அப்படின்றதையும் இந்த இவருடைய கதை விவரிக்கிறது. 2007 தஞ்சாவூரை சேர்ந்த அன்னம் அப்படின்ற பதிப்பகம் இந்த நாட்டுப்புற கதைகளை எல்லாம் தொகுத்து நாட்டுப்புற கதை களஞ்சியம் அப்படின்ற பெயர்ல 944 பக்க புத்தகமாக வெளியிடுது. அப்போ இவருடைய நாட்டுப்புற கதைகளை எல்லாம் தொகுத்து அன்னம் என்ற பதிப்பகம் 2007 நாட்டுப்புற கதை களஞ்சியம் அப்படின்ற நூலாக வெளியிடுது. இவர் பேச்சு வழக்கை மொழியின் சரியான வடிவமாக கருதுறார். அதாவது நம்ம பேசக்கூடிய இந்த வழக்கு தான் மொழியோடைய சரியான வடிவம் அப்படின்றத கருதுறாங்க. வட்டார வழக்குகள்ல கதைகளை எழுதுவதோடு மட்டுமல்லாமல்
கரிசல் வட்டார அகராதி என்று அழைக்கப்படும் தமிழ் மக்களுக்காக என்ன பண்றாங்கன்னா ஒரு அகராதியை உருவாக்குறாரு. அதாவது இன்றைக்கு அவர் எழுதக்கூடிய எல்லா இலக்கியங்களுமே என்னன்னா கரிசல் நாட்டு மக்களை சேர்ந்தவை. அப்போ அங்க பயன்படுத்தக்கூடிய சில வார்த்தைகளுக்கு என்ன தெரியாதுன்னா சென்னையில இருக்கவங்களுக்கோ அல்லது மதுரையில இருக்கவங்களுக்கோ அதோடைய பொருள் தெரியாது. அப்போ அவர்களுக்கு புரிஞ்சுக்கணும், அவங்களும் அந்த இலக்கியத்தை முழுமையாக உள்வாங்கணும் அப்படின்றதுக்காக இவர் என்ன பண்றாருன்னா கரிசல் வட்டார அகராதி அப்படின்ற ஒரு அகராதியை எழுதுறாரு. இது என்ன ஆகுது அப்படின்னா தமிழ்நாட்டின் பிற பகுதிகளில் உள்ள வட்டார வழக்குகளுக்கும் இதே போன்ற அகராதிகள் உருவாக முன்னோடியாக இருக்கு. அப்போ இவர் அங்கு தொடங்கி வைக்கக்கூடிய பணி பிற வட்டார வழக்குல இருக்கக்கூடிய ஆசிரியர்களும் தன்னுடைய வட்டார வழக்கு சொற்களுக்கு அதற்கு இணையான பொருளை எழுதி வைக்கக்கூடிய பணியை தொடர்ந்து செய்யக்கூடிய நிலைக்கு உயர்த்தப்படுறாங்க. இவங்களுடைய பணி அப்படின்னு சொல்ல என்னன்னா கீராவை அவர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல இசைஞானம் கொண்டவர். அதே மாதிரி இவர் கவியரசு காமராசன் அவர்கள் நடத்திய இலக்கிய பத்திரிகையான சோதனையில் ஆலோசகராகவும் இருந்திருக்காங்க. அதற்கடுத்து பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தில் நாட்டுப்புறவியல் துறையில் பேராசிரியராகவும் நியமிக்கப்பட்டிருக்காரு. 1998 2002 வரைக்கும் சாகித்ய அகாடமியோடைய பொதுக்குழுவிலையும் ஆலோசனை குழுவிலையும் வேலை பார்த்திருக்காங்க. அதாவது முதல்ல சோதனை அப்படின்ற இலக்கிய இதழில் ஆலோசகராக இருக்காரு. பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்துல நாட்டுப்புறவியல் துறையில பேராசிரியராக இருக்காரு. அதற்கடுத்து 1998 2002 வரைக்கும் சாகித்ய அகாடமியோடைய விருது குழுல பொதுக்குழுவிலும் ஆலோசனை குழுவிலும் வேலை பார்க்கறாங்க. இவங்களுடைய திரைத்துறை அப்படின்னு 2003 இவரது கிடை அப்படின்ற கதை ஒருத்தி அப்படின்ற பெயர்ல தமிழ் திரைப்படமாக தயாரிக்கப்பட்டது. இது இந்திய சர்வதேச திரைப்பட விழாவில் திரையிடப்பட்டது. அப்போ 2003 இவருடைய சிறுகதையான கிடை அப்படின்ற கதை ஒருத்தி அப்படின்ற பெயர்ல தமிழ்ல திரைப்படமாக தயாரிக்கப்பட்டு அது இந்திய சர்வதேச திரைப்பட விழாவில் வெளியிடப்படுது. அதே போல 1992 இவர் எழுதின கரண்ட் அப்படின்ற சிறுகதை இந்திய தேசிய திரைப்பட மேம்பாட்டு கழகத்தின் நிதி உதவியுடன் கரண்ட் அப்படின்ற தலைப்பிலேயே ஒரு திரைப்படமாக உருவாகுது. இதை யார் எடுக்கிறாங்க அப்படின்னா கே ஹரிகரன். இது ஒரு இந்தி திரைப்படம், அதாவது தமிழ் மொழியில கூட இல்ல, இந்தி மொழியில எடுக்கிறாங்க. கே ஹரிகரன் அவர்கள் இயக்கிய இந்தி திரைப்படம். எந்த படைப்பு இவருக்கு இந்தி திரைப்படமாக மாறுது அப்படின்னா கரண்ட். இதை எப்ப எழுதுறாரு அப்படின்னா 1992 எழுதுறாங்க. இவங்களுடைய படைப்புகள் அப்படின்னு சொல்ல அகராதிகள். இந்த அகராதிகள்ல இவர் என்ன படைச்சிருக்காரு அப்படின்னா கரிசல் வட்டார வழக்கு அகராதி, அதாவது கரிசல் இலக்கியங்கள் இருக்கான அந்த பொருள் கூறக்கூடிய வழக்கு அகராதியை உருவாக்கி இருக்காரு. அதே போல இவங்களுடைய சிறுகதைகள் அப்படின்னு சொல்ல கன்னிமை, மின்னல், கோமதி இதெல்லாம் இவருடைய முக்கியமான சிறுகதைகளாக விளங்குது. அதே போல பேதை, ஜீவன், நெருப்பு, விளைவு, பாரத மாதா, கண்ணீர், வேட்டி, கரிசல் கதைகள் இதுவும் ரொம்ப முக்கியமான கதைகள். கிராமிய விளையாட்டுக்கள், கிராமிய கதைகள், குழந்தை பருவ கதைகள், கொத்தை பருத்தி, புதுவை வட்டார நாட்டுப்புற கதைகள், பெண் கதைகள் இவையும் முக்கியமான கதைகள் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு அடுத்து கீரா பக்கங்கள், நிலைநிறுத்தல், கதவு, பெண்மனம், வயது வந்தவர்களுக்கு மட்டும், கதை சொல்லி, மாயமான். இந்த மாயமான் அப்படின்றது தான் நம்ம கீரா அவர்களுடைய முதல் சிறுகதை. அதற்கு அடுத்து குறுநாவல் அப்படின்னு சொல்ல கிடை, பிஞ்சுகள். இவருடைய நாவல் அப்படின்னு சொன்னா கோப்பல்லபுரத்து மக்கள். இதுக்கு சாகித்ய அகாடமி விருது கொடுக்குறாங்க 1991. அதே மாதிரி அந்தமான் நாயக்கர். இவங்க கட்டுரை தொகுப்பு அப்படின்னு சொல்ல ருஷ்ய மண்ணின் நிறம், புதுமை பித்தன், மாமலை ஜீவா, இசை மகாசமுத்திரம், அழிந்து போன நந்தவனங்கள், கரிசல் காட்டு கடுதாசி, மாந்தருள் ஒரு அன்னப்பறவை. இவங்க வாங்கின விருதுகள் அப்படின்னு பார்த்தோம்னா
1971 தமிழ் வளர்ச்சி ஆராய்ச்சி மன்ற விருது. அதுக்கடுத்து 1979 இலக்கிய சிந்தனை விருது. 1990 சாந்தோம் பன்னாட்டு கிறிஸ்தவ சங்கத்தின் சிறந்த எழுத்தாளர் விருது. 1990 சாந்தோம் பன்னாட்டு கிறிஸ்தவ சங்கத்தின் சிறந்த எழுத்தாளர் விருது வாங்கியிருக்காங்க. அப்புறமா தான் 1991 நம்மளுடைய கோபாலபுரத்து மக்களுக்காக என்ற புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காங்க. அதே போல 2008 எம்ஏ சிதம்பரம் விருது. 2016 கன்னட தமிழ் இலக்கிய தோட்டத்தின் தமிழ் இலக்கிய சாதனை விருது. 2016-17 ஆண்டிற்கான மனோன்மணியம் சுந்தரனார் விருது. இந்த விருதுகளை எல்லாம் கீரா அவர்கள் வாங்கியிருக்காங்க. சரி, அதற்கு அடுத்த சிறுகதை ஆசிரியர் நகுலன் அவர்கள். நகுலன் அவர்களுடைய இயற்பெயர் என்னன்னா டி.கே. துரைசாமி. இதுதான் நகுலன் அவர்களுடைய இயற்பெயர். நகுலன் பிறந்தது எங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கும்பகோணத்துல பிறந்திருக்காங்க. இவர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழில் முதுகலை பட்டம் பெற்றவர். இவருடைய ஆங்கில படைப்புகளை இயற்பெயரிலும் தமிழ் படைப்புகளை புனைப்பெயரிலும் எழுதி வந்தார். அதாவது இவருடைய டி.கே. துரைசாமி அப்படின்ற இயற்பெயர்லே அவருடைய ஆங்கில படைப்புகள் எல்லாத்தையும் எழுதுறாரு. அதே சமயத்துல தமிழ் படைப்புகளை நகுலன் அப்படின்ற பெயர்ல எழுதுறாரு. தமிழ் சிறுகதைகளில் பல புதிய பரிசோதனைகள் செய்தவர். அதாவது பல உத்தி முறைகள் இருக்கும் இல்லையா, அதையெல்லாம் கையாளக்கூடியவர் நகுலன் அவர்கள். அதை ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. பழந்தமிழ் இலக்கியத்திலும் நவீன ஆங்கில இலக்கியத்திலும் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். அதாவது பழந்தமிழ் இலக்கியத்திலும் நவீன இலக்கியங்களிலும் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். இவர் தொகுத்த குருஷேஸ்திரம் அப்படின்ற இலக்கிய தொகுப்பு தமிழில் மிகவும் முக்கியமானதாக இருக்கு. நகுலன் அவர்களுடைய கவிதைகள் பெரும்பாலும் மனம் சார்ந்தவை. அவர் மனிதனின் இருப்பு சார்ந்தே கவிதைகளை வெளிப்படுத்தினார். அதாவது அவங்களுடைய கவிதைகள் எப்பொழுதுமே மனிதனின் மனம் சார்ந்தவையாக அமைகிறது. இவர் ஒரு இந்திய கவிஞராகவும் நாவல் ஆசிரியராகவும் மொழிபெயர்ப்பாளராகவும் சிறுகதை எழுத்தாளராகவும் போன்ற பல பரிணாமங்களில் தன்னை என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அடையாளப்படுத்திக்கிறாங்க. கவிதை எழுதுவதிலும் புகைப்படம் வரைவதிலும் சிறந்தவர். இவருக்கு இருக்கக்கூடியது என்னன்னா, ஒன்று கவிதை எழுதுறது, அதே மாதிரி பல இலக்கியங்கள் எழுதுறது, அதே சமயத்துல நல்ல புகைப்படம் வரைவதிலும் சிறந்தவர். அவர் வரையும் புகைப்படங்கள் அவரது அடிமனதில் தோன்றும் கருத்துக்கள் மற்றும் எண்ணங்கள் வெளிப்படுத்துவதாக உள்ளது. அப்போ அவருக்கு என்ன மாதிரியான சிந்தனைகள் தன்னுடைய அடிமனதில் தோன்றுதோ அதை தான் தன்னுடைய புகைப்படங்களின் வழியே வெளிப்படுத்துறாரு. இவரது கவிதைகளை இயல்பு நடையில் எழுதுவதில் புகழ் பெற்றவர். அதாவது கவிதைகளை எந்த ஒரு கற்பனையும் எந்த ஒரு ஓமையும் இல்லாமல் இயல்பாக எழுதக்கூடிய, யதார்த்தமாக எழுதக்கூடிய பாங்கை உடையவர். அதே போல இவர் எழுத்து என்னும் இதழ்ல சி.எஸ். செல்லப்பா அவர்களால் தொடங்கப்பட்ட இதழில் தனது 40 வயதில் தான் எழுத துவங்கினார். அதாவது இலக்கிய உலகத்திலே 40 வயதில் தான் என்ன பண்றாங்க, எழுத ஆரம்பிக்கிறாங்க. அவர் ஒரு கதை மற்றும் 6 கவிதை புத்தகங்கள் ஆங்கிலத்திலும் 9 கதை மற்றும் 5 கவிதை புத்தகங்கள் தமிழ் மொழியிலும் எழுதியிருக்காரு. அவருடைய தொகுப்பு அப்படின்னு பார்க்க சொல்ல ஒரு கதை 6 கவிதை என்பது ஆங்கிலத்திலும் 9 கதை 5 கவிதை என்பது புத்தகங்களை தமிழ் மொழியிலும் எழுதியிருக்காங்க. அவர் எஸ். நாயர் என்ற புனைப்பெயரிலும் சில கதை மற்றும் கவிதை படைப்புகள் எழுதியிருக்காரு. நகுலன் மட்டுமல்லாமல் எஸ். நாயர் அப்படின்றதும் அவருடைய புனைப்பெயர்ல ஒண்ணு. 1972 ஆண்டு எழுதிய நினைவுப்பட்டை நீலக்கல் எனும் நாவல் அவரது தமிழ் இலக்கிய வரலாற்றின் முக்கிய மைல்கல்லாக விளங்குது. அவர் நினைவுப்பட்டை நீலக்கல் அப்படின்ற நாவல் 1972 எழுதுறாரு. அது தமிழ் இலக்கிய வரலாற்றின் முக்கிய மைல்கல் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் அவரை சிறந்த எழுத்தாளராகவும் பெயர் பெற்று தந்தது. அவருக்கு ஆசான் நினைவு விருது தமிழ் கவிதைக்காக 1983 ஆண்டு பெற்றார். அதாவது அவர் வாங்கின விருது தமிழ் ஆசான் விருது, ஆசான் நினைவு விருது. இது எதுக்காகனா கவிதைக்காக 1983 ஆண்டு வாங்குறாங்க. இவரது ஆல்டர் ஈகோ அப்படின்ற
நாவல்ல கதாபாத்திரம் எப்படி வருதுன்னா எதிர்மறை நாயகனாக அறிமுகப்படுத்தப்பட்டது. இது தமிழ் இலக்கிய வரலாற்றில் ஒரு புதிய முயற்சி அப்படின்னு சொல்றாங்க. தனது மனதில் தோன்றும் கதாபாத்திரம் மற்றும் எண்ணங்களை வெளிப்படையாக எழுதக்கூடிய ஆற்றலை முதலாக வெளிப்படுத்தியதில் இவரும் ஒருவர். அதாவது மனதுல என்ன தோணுதோ அதை அப்படியே எழுதக்கூடிய ஆற்றலை கொண்டவர் தான் வெளிப்படையாக, அதை ஒளிவு மறைவில்லாமல் வெளிப்படையாக எழுதும் ஆற்றல் கொண்டவர் நகுலன். சுப்பிரமணிய பாரதி பற்றி எழுதிய லிட்டில் ஸ்பெரோ என்ற புத்தகம்தான் இவர் மொழிபெயர்த்ததில் சிறந்ததாக கருதப்படுது. அதாவது இவர் மொழிபெயர்ப்பு நூலே ரொம்ப சிறந்தது என்னன்னா லிட்டில் ஸ்பெரோ. இதுல யாரை பத்தி எழுதுறாருன்னா சுப்பிரமணிய பாரதி அவர்களை பற்றி எழுதுறாரு. இவரது படைப்புகள் ஜேம்ஸ் ஜாய்ஸியை அடிப்படையாக கொண்டிருந்தாலும் டி.எஸ். எலியட்டின் மத நம்பிக்கை மற்றும் மனோதத்துவம், சாமுவேல் பெக்கட் போன்றவங்களுடைய பாணியிலும் எழுதியிருக்காரு. அதாவது இவர் முக்கியமா யாரை மையப்படுத்தியதுன்னா ஜேம்ஸ் ஜாய்ஸியை தான். இருந்தாலும் டி.எஸ். எலியட், அப்புறம் எலியட் அவர்களுடைய மத நம்பிக்கை மற்றும் மனோதத்துவம், சாமுவேல் பெக்கட் இவங்களுடைய பாணியிலும் எழுதுறதுக்கு முயற்சி செஞ்சிருக்காங்க. இவங்க சிறுகதை தொகுப்பு அப்படின்னு பார்க்க சொல்ல தில்லைவேலி, கண்ணன், ஒரு ராத்தல் இறைச்சி இதெல்லாம் இவருடைய சிறுகதை தொகுப்புகள். அதுக்கடுத்து இவங்களுடைய கவிதை அப்படின்னா 3, 5, கண்ணாடி ஆகும் கண்கள், நாய்கள், வாக்குமூலம், சுருதி இவையெல்லாம் இவருடைய கவிதைகள். சரி, அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஆசிரியர் யாரு அப்படின்னா அசோகமித்திரன் அவர்கள். இவர் தியாகராஜன் என்ற இயற்பெயர் கொண்டவர் தான் அசோகமித்திரன். அசோகமித்திரன் அவர்களுடைய இயற்பெயர் என்னன்னா தியாகராஜன். இவர் 1931ஆம் ஆண்டு ஆந்திர பிரதேசத்தில் உள்ள செகந்திராபாத் அப்படின்ற நகர்ல பிறந்தவர். இவர் ஆந்திர பிரதேசத்துல பிறந்திருக்காங்க. செகந்திராபாத் அப்படின்ற நகர்ல 1931ஆம் ஆண்டு. இவருடைய எழுத்து எளிமையும் மெல்லிய நகைச்சுவையும் உடையது. அதாவது படிக்கிறதுக்கு ரொம்ப எளிமையா இருக்கும், அதே சமயத்துல ஒரு நகைச்சுவை, அங்கத சுவை இவரது இருக்கும். தமிழ் இலக்கியத்துக்கு உலக அளவில் அங்கீகாரம் பெற்று தந்தவைதான் இவரது கதைகள். அதாவது உலக அளவில் நம்ம மட்டுமல்லாமல் உலகத்துல இருக்க பலராலும் போற்றப்பட்ட சிறப்பு வாய்ந்தது தான் இவருடைய கதைகள். அமெரிக்க இலக்கியங்களை தமிழில் அறிமுகம் செய்த தனி பெருமை இவருக்குரியது. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இலக்கியங்களை நம்ம தமிழ் மொழிக்கு அறிமுகம் செய்து வைத்த பெருமையும் இவருடையது. இவரது நாவல்கள் ஆங்கிலம், இந்தி உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. அதே போல இவருடைய படைப்புகள் பெரும்பாலும் சென்னை அல்லது ஹைதராபாத் கதைக்களமாக கொண்டு அமைந்திருக்கும். அப்ப இவருடைய மையம் எங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சென்னை அல்லது ஹைதராபாத் இந்த 2 பகுதிகளை மையப்படுத்தி இவருடைய கதைக்களம் இருக்கும். சாதாரணமான கதாபாத்திரங்களின் மூலம் அசாதாரணமான கருத்துக்களை வெளியிடுவதாக இவரது படைப்புகள் அமைந்திருக்கும். ரொம்ப சாதாரண மனிதர்களாக இருப்பாங்க, ஆனா அவர்கள் மிகப்பெரிய அரசியல்களை பற்றி பேசக்கூடியவர்களாக விளங்குவார்கள். அசோகமித்திரன் 1957ஆம் ஆண்டில் எழுத தொடங்கினார். இவர் எழுதிய நாடகத்தின் முடிவு என்னும் சிறுகதை முதன்முறையாக கலைமகள் அப்படின்ற இதழ்ல 1957ஆம் ஆண்டு வெளிவந்தது. அப்போ அசோகமித்திரன் அவர்களுடைய முதல் கதை எதுனா நாடகத்தின் முடிவு அப்படின்றதான் முதல் கதை. இது 1957ஆம் ஆண்டு எழுதுறாரு. இது எந்த இதழ்ல வெளிவருதுன்னா கலைமகள் அப்படின்ற இதழ்ல வெளிவந்திருக்கு. இவங்களுடைய படைப்புகள் அப்படின்னு பார்க்க சொல்ல சிறுகதையோடைய தொகுப்புகள் அப்படின்னா என்னன்னா அப்பாவின் சிநேகிதர், உண்மை வேட்கை, காலமும் 5 குழந்தைகளும், தந்தைக்காக, நாடகத்தின் முடிவு இதெல்லாம் இவருடைய சிறுகதை தொகுப்புகள். அதே போல பிப்லப் சௌதுரியின் கடன், முறைப்பெண், வாழ்விலே ஒரு முறை, விமோசனம், அசோகமித்திரன் கதைகள் 3 தொகுதிகளாகவும் வெளிவந்திருக்கு. ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட சிறுகதை தொகுப்புகள் அப்படின்னு சொல்ல கலர்ஸ் ஆஃப் ஈவில், எ மோஸ்ட் ட்ரூத்ஃபுல் பிக்சர் இந்த 2ம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட சிறுகதை தொகுப்புகள். அதற்கடுத்து நாவல்கள் அப்படின்னு சொல்ல ஆகாச தாமரை 1980 எழுதுறாங்க. அதுக்கடுத்து இன்று செப்டம்பர் 1984, ஒற்றன், கரைந்த நிழல்கள்,
தண்ணீர், 18வது அச்சக்கோடு 1975, மானசரோவர் இது யுத்தங்களுக்கு இடையில் 2010. இவருடைய குறு நாவல்கள் அப்படின்னு சொல்ல இருவர், இரு ஒற்றர்கள் இது மணியன் இதழ்ல வெளிவருது. விடுதலை, தீபம், விழா மாலை போதில் அசோகமித்திரனுடைய குறு நாவல்கள் எல்லாம் தொகுத்து 2 தொகுதிகளாகவும் வெளிவந்திருக்கு. இவருடைய விருதுகள் அப்படின்னா அப்பாவின் சிநேகிதர் அப்படின்ற சிறுகதை தொகுப்புக்காக 1996 சாகித்ய அகாதமி விருது வாங்குறாரு. சாகித்ய அகாடமி விருது இவருக்கு எப்போ கிடைக்குதுன்னா 1996 அப்பாவின் சிநேகிதர் அப்படின்ற சிறுகதை தொகுப்புக்காக. கீரா அவர்களுக்கு 1991 கோபல்லபுரத்து மக்கள் அப்படின்ற புதினத்திற்காக கிடைக்குது. ஒரு விஷயத்தை எப்பவுமே ஒப்பீட்டு முறையில படிக்க சொல்ல அது ரொம்ப எளிமையா இருக்கும். அதற்கு அடுத்து இவருக்கு 2007 எம்ஜிஆர் விருதும் கிடைக்குது. 2013 பிப்ரவரி 10 சென்னையில் நடந்த விழா ஒன்றில் தொடக்க நிலை கானா சுப்பிரமணியம் அவர்களுடைய விருதை இவங்களுக்கு கொடுக்கறாங்க. அது எப்பனா 2013 சென்னையில நடந்த விழா ஒன்றில் தொடக்க நிலை கானாசு விருது கொடுக்கறாங்க. அதற்கடுத்து 2013 மார்ச்ல 30 கொல்கத்தாவில் உள்ள பாரதிய பாஷா அறக்கட்டளையுடைய விருதையும் வழங்குறாங்க. நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய சிறுகதை ஆசிரியர் ஜெயகாந்தன் அவர்கள். ஜெயகாந்தன் அவர்கள் 1934 கடலூர் மாவட்டம் மஞ்சக்குப்பத்தில் உள்ள ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவர். இவங்களுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முருகானந்தம். காமராசருடைய தீவிர தொண்டனாக மாறி தமிழக காங்கிரஸ் கட்சியில சேர்றாரு. அதாவது காமராசர் அவர்கள் மேல் கொண்ட பற்றின் காரணமாக காங்கிரஸ் கட்சியில சேர்றாங்க. ஜெயகாந்தன் அவர்களுடைய இலக்கிய வாழ்க்கை 1950களில் தொடங்குது. இவர் சரஸ்வதி, தாமரை, கிராம ஊழியன், ஆனந்த விகடன் இந்த மாதிரியான இதழ்கள் எல்லாம் இவருடைய படைப்புகள் வெளியாகுது. 20ஆம் நூற்றாண்டோடைய தலை சிறந்த தமிழ் எழுத்தாளர்கள்ல ஒருவராகவும் இவர் விளங்குறாரு. இவங்களை பற்றி மற்றவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஜெயகாந்தன் எத்தகைய பாத்திரங்களை படைத்தாலும் அந்த பாத்திரங்களின் சிறந்த அம்சங்களை குறிப்பிட தவறுவதில்லை. துவேஷத்தை பரப்புவது அவருடைய இயல்புக்கு சற்றும் ஒவ்வாதது. அவர் அரசியலில் தொடர்ந்து பங்கு பெறாமல் போனதற்கு இது கூட காரணமாக இருந்திருக்கலாம் அப்படின்னு அசோகமித்திரன் அவருடைய கருத்தை முன்வைக்கிறாங்க. அதாவது என்னன்னா, அசோகமித்திரன் ஜெயகாந்தனை பற்றி என்ன சொல்றாங்கன்னா, ஜெயகாந்தன் அவர்கள் எந்த கதாபாத்திரத்தை படைத்தாலும் அதை அப்படியே உண்மையான விஷயங்கள் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, எடுத்து சொல்லுவாங்க. அது அவரை பற்றி பாசிட்டிவோ நெகட்டிவோ. அப்போ துவேஷத்தை, அதாவது பொய்யான விஷயங்களை மற்றவங்க கிட்ட எடுத்து சொல்றது அவருக்கு பிடிக்காது. அதனால தான் அவர் என்ன பண்ணல, அரசியல்ல கூட ரொம்ப நாள் இருக்கல அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை சொல்றாங்க. அதுக்கு அடுத்து ஜெயகாந்தன் என்ற மேதா விலாசம் மிக்க படைப்பாளியின் ஊற்றுக்கண் எங்கே இருந்து புறப்படுகிறது என்று அனுமானிப்பது கடினம். ஏன்னா நதி மூலம் ரிஷி மூலம் தேடுகிற மாதிரியான சமாச்சாரம் தான் இது. என்றாலும் ஜெயகாந்தனே தன்னை புதுமை பித்தனின் வாரிசு என்பது போல் ஒரு சந்தர்ப்பத்தில் குறிப்பிட்டது ஞாபகத்துக்கு வருகிறது. இதுதான் நிஜம். வண்ண நிலவன் அவர்கள். அதாவது ஜெயகாந்தன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எங்க இருந்தெல்லாம் இதெல்லாம் தெரிகிறது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா எப்படி ஒரு நதி எங்க தோன்றுது, அதே மாதிரி ஒரு ரிஷியோடைய மூலம் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது எப்படி கடினமோ அதே மாதிரிதான் அந்த விஷயம். ஏன்னா ஜெயகாந்தன் எப்பவுமே தன்னை ஒரு புதுமை பித்தனுடைய வாரிசு அப்படின்னு சொல்லியிருப்பார். ஏன்னா புதுமை பித்தன் அவர்களும் சிறுகதை உலகில் ரொம்ப யதார்த்தமான பல விஷயங்கள், பலர் சொல்ல தயங்கிய விஷயங்களை மிகவும் யதார்த்தமாக சொல்லி சென்றவர். அவர்களைப் போலதான் ஜெயகாந்தனும் அப்படின்னு வண்ண நிலவன் அவர்கள் குறிப்பிடுறாங்க. ஜெயகாந்தன் எல்லா விருதுகளுக்கும் தகுதியானவர், எல்லா விருதுகளையும் தாண்டி மிகுந்த ஆளுமையும் உயர்வும் தனித்துவமும் கொண்டவர் அப்படின்னு யார் சொல்றாங்கன்னா எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள். ஜெயகாந்தன் ஒரு நீராவி என்ஜின் போல ஆற்றலும் வேகமும் கொண்ட படைப்பாளி என்பதில் சற்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் நீராவி என்ஜின்கள் கடந்த காலத்தின் அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு மாலன் அவர்கள் சொல்றாங்க. சரி, அப்போ எஸ்ரா என்ன பண்றாங்க அப்படின்னா எல்லா விருதுகளுக்கும் அவர் தகுதியானவர்னு சொல்றாங்க. ஆனா இவர் மாலன் என்ன சொல்றாங்கன்னா நீராவி என்ஜின் போல ரொம்ப திறமைவாதி
அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி, அவருடைய நாவல் மற்றும் குறுநாவல்கள் அப்படின்றது வருஷத்தோட கொடுத்திருக்காங்க. வாழ்க்கை அழைக்கிறது ஆகஸ்ட் 1957, கைவிலங்கு ஜனவரி 1961, யாருக்காக அழுதான் பிப்ரவரி 1962, பிரம்ம உபதேசம் மே 1963, பரியாலயம் ஆகஸ்ட் 1965, கருணையினால் அல்ல நவம்பர் 1965, பாரிஸுக்கு போ டிசம்பர் 1966. அதே மாதிரி இவருடைய படைப்பு என்பது ரொம்ப பெரிய இதுவா இருக்கும் தமிழ் இலக்கியங்கள்ல. கோகிலா என்ன செய்து விட்டால் நவம்பர் 1967, சில நேரங்களில் சில மனிதர்கள் ஜூன் 1970, ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் ஜனவரி 1971, ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம் ஏப்ரல் 1973, ஜெய ஜெய சங்கரா செப்டம்பர் 1977, கங்கை எங்கே போகிறாள் டிசம்பர் 1978, ஒரு குடும்பத்தில் நடக்கிறது ஜனவரி 1979, பாவம் இவள் ஒரு பாப்பாத்தி மார்ச் 1979, எங்கெங்கு காணினும் மே 1979 வெளிவந்திருக்கு. அதே போல ஊருக்கு 100 பேர் ஜூன் 1979, கரிக்கோடுகள் ஜூலை 1979, மூங்கில் காட்டினுள்ளே செப்டம்பர் 1979, மூங்கில் காட்டு நிலா கல்பனா இதழில் வெளிவந்திருக்கு. ஒரு மனிதனும் சில எருமை மாடுகளும் டிசம்பர் 1979, ஒவ்வொரு கூரைக்கும் கீழே ஜனவரி 1980 வெளிவந்திருக்கு. பாட்டிமார்களும் பேத்திமார்களும் ஏப்ரல் 1980, அப்பாவுக்கு சொன்ன கதைகள் ஆகஸ்ட் 1980, இந்த நேரத்தில் இவள் 1980, காத்திருக்கா ஒருத்தி செப்டம்பர் 1980, காரு ஏப்ரல் 1981, ஆயுத பூஜை மார்ச் 1982, சுந்தரகாண்டம் செப்டம்பர் 1982, ஈஸ்வரா அல்லா தேரே நாம் ஜனவரி 1983, ஓ அமெரிக்கா பிப்ரவரி 1983, இல்லாதவர்கள் பிப்ரவரி 1983, இதய ராணிகளும் இஸ்பெட் ராஜாக்களும் ஜூலை 1983, காற்று வெளியினிலே ஏப்ரல் 1984, கழுத்தில் விழுந்த மாலை செப்டம்பர் 1984, அந்த அக்காவினை தேடி அக்டோபர் 1985, இன்னும் ஒரு பெண்ணின் கதை ஜூலை 1986, ரிஷி மூலம் செப்டம்பர் 1965, சினிமாக்கு போன சித்தாளு செப்டம்பர் 1972, உன்னை போல் ஒருவன் அரகர சங்கரா 2005, கண்ணன் 2011. அதாவது இவ்வளோ நாவல்களையும் குறுநாவல்களையும் இவர் எழுதியிருக்காங்க. எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணுமா அப்படின்னா இங்க முக்கியமான சில தான் கொடுத்துருக்காங்க. இதை ஒரு கதை மாதிரி நீங்களே லிங்க் பண்ணி ஞாபகம் வச்சுக்கிட்டா இதோடைய ஆசிரியர் யாரு, இல்லை அவர் இதை கால வரிசைப்படுத்துறது, இந்த மாதிரியான வினாக்களை எளிமையாக மேற்கொள்ளலாம். திரைப்படமான இவருடைய படைப்புகள் என்னன்னு பார்த்தோம்னா, சில நேரங்களில் சில மனிதர்கள், ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள், ஊருக்கு 100 பேர், உன்னை போல் ஒருவன், யாருக்காக அழுதான், இதையெல்லாம் திரைப்படமான படைப்புகள். அதே மாதிரி இவருடைய தனிச்சிறப்புகள் அப்படின்னு பார்க்க சொல்ல, பாரிஸுக்கு போ நாவலோடையில சாரங்கன் அப்படின்றவன் ஒரு சாதாரண இசைக்கலைஞன், அசாதாரண கதை மாந்தரை அமைத்து எழுதுபவர் ஜெயகாந்தன். அதாவது அசாதாரணமான சொல்ல தயங்கக்கூடிய ஒரு கதை மாந்தர்களை எளிமையாக கையாளக்கூடியவர் ஜெயகாந்தன் அவர்கள். மனிதாபிமானத்தின் அடிப்படையில் தனது கதை மாந்தரை படைக்கும் ஜெயகாந்தனின் உன்னை போல் ஒருவன், அதாவது ஒரு மனிதாபிமானம், எல்லாத்துலேயும் ஒரு மனித நேயத்தோடு எழுதக்கூடியவர். அந்த வகையில உன்னை போல் ஒருவன் அப்படின்றது மிகவும் குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்றாங்க. சரி, இவர் வாங்கின விருதுகள் அப்படின்னு பார்த்தோம்னா 1972 சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காங்க. எதற்காக அப்படின்னா சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படின்ற புதினத்திற்காக. அதற்கு அடுத்து 2020 ஞானபீடு விருது வாங்கியிருக்காங்க. எதுக்காகனா ஒட்டுமொத்த படைப்பிலக்கியம், இவருடைய தமிழ் படைப்பிலக்கியங்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து 2020 ஞானபீடு விருது வாங்கியிருக்காங்க. இதை இதுவரைக்குமே 2 பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஒன்று நம்மளுடைய ஜெயகாந்தன், இன்னொன்று அகிலன் அவர்களுக்கு. அதற்கடுத்து 2009 இலக்கியத்துறைக்கான பத்மபூஷன் விருதும் வாங்கியிருக்காரு, ரஷ்ய விருதும் வாங்கியிருக்காரு. எதற்காகனா இமயத்திற்கு அப்பால் அப்படின்ற நூலுக்காக ரஷ்ய விருது வாங்கியிருக்காரு. அடுத்த சிறுகதை ஆசிரியர் கந்தசாமி அவர்கள். இவர் நாகப்பட்டினம் மாவட்டம் மயிலாடுதுறையில பிறந்தவர்.
1968 இவர் எழுதிய சாயாவனம் அப்படின்ற புதினம் பிரசுரமானதிலிருந்து எழுத்துலகில் பிரபலமானவர். அப்புறம் இவருடைய முதல் படைப்பு எதுனா சாயாவனம். இதை எப்ப எழுதுறாருன்னா 1968 எழுதுறாங்க. இப்புதினத்தை தேசிய புத்தக அறக்கட்டளை நவீன இந்திய இலக்கியங்களில் சிறந்த ஒன்றாக அறிவித்தது. அதாவது இந்த சாயாவனம் அப்படின்ற புத்தகம் நவீன இந்திய இலக்கியங்கள்ல இன்றைக்கு இருக்கக்கூடிய இலக்கிய படைப்புகள்ல ரொம்ப சிறந்த ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறக்கட்டளையானது அறிவிச்சிருக்கு. ஜவஹர்லால் நேரு, பெரியார், உவே சாமிநாத ஐயர் மற்றும் வே சாமிநாத சர்மா போன்றோரின் படைப்புகளை கந்தசாமி இலக்கிய வாழ்க்கைக்கான தளமாக அமைத்தார். அதாவது இவங்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை இது பண்ணி என்ன பண்றாங்கன்னா இலக்கிய வாழ்க்கைக்கான தளமாக அமைக்கிறார். அவர் மேலும் மேலும் கூறுவது என்னன்னா, எழுத்துக்களை கலை அலங்காரமாக இருக்காது என்று நான் நம்புகிறேன். அதாவது எழுதுவது அப்படின்றது ஒரு கலை அலங்காரம், அதை அலங்காரப்படுத்துவதற்காக எழுதுவதல்ல, இயல்பாக எழுதக்கூடியது ஒரு கலையாக மாறும் அப்படின்றது இவருடைய கோட்பாடு. சரி, இவருடைய படைப்புகள் அப்படின்னா சாந்தகுமாரி, சாயாவனம், ஏரிக்கரையில், இது கல்பனா இதழ்ல வெளியாகுது, அவன் ஆனது, தங்கையின் மீது 4 கண்கள், விசாரணை கமிஷன். இவருடைய விசாரணை கமிஷன் அப்படின்ற நூல் சாகித்ய அகாடமி விருது வாங்குது. அதுக்கு அடுத்து பாய்ச்சல். இவருடைய விருதுகள் அப்படின்னு பார்க்க சொல்ல 1998 விசாரணை கமிஷன் அப்படின்ற புதினத்திற்காக இவருக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்படுது. இவர் எழுதிய நிகழ்காலத்திற்கு முன்பு அப்படின்ற நூல் தமிழ்நாடு அரசு வளர்ச்சித்துறையின் 2006 ஆண்டிற்கான சிறந்த நூல்களில் சுற்றுப்புறவியல் எனும் வகைப்பாட்டில் பரிசு பெற்றிருக்கு. நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய சிறுகதை ஆசிரியர் பூமணி அவர்கள். இவர் தூத்துக்குடி மாவட்டத்துல கோவில்பட்டி அப்படின்ற அருகே உள்ள ஆண்டிப்பட்டி அப்படின்ற ஊர்ல பிறந்தவர். இவர் தமிழ்நாடு அரசோடைய கூட்டுறவுத்துறை துணை பதிவாளராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். கரிசல் வட்டாரத்து வாழ்க்கையின் நுட்பங்களை தனது எழுத்தில் வெளிப்படுத்திய ஒரு எழுத்தாளர். எழுத்தாளர் கி. ராஜநாராயணன் பூமணியை சிறுகதைகள் எழுத ஊக்குவித்தவர். அதாவது கி. ராஜநாராயணன் அவர்கள் தான் பூமணியை தமிழ் இலக்கிய உலகத்திற்கு ஊக்குவிக்கிறாங்க. அதற்கடுத்து 1971 பூமணி அவர்களின் முதல் சிறுகதை என்னன்னா அறுப்பு அப்படின்றது தாமரை இதழ்ல வெளியாகுது. 1971 பூமணி அவர்களின் முதல் சிறுகதை அறுப்பு அப்படின்றது இது தாமரை இதழ்ல வெளியாகுது. அதன் பிறகு தாமரை ஆசிரியராக இருந்த தி.க. சிவசங்கரன் பூமணியை ஊக்குவித்தார்கள். அப்போ அதற்கடுத்து என்ன பண்றாங்க, தி.க. சங்கரன் அவர்கள் பூமணியை ஊக்குவிக்கிறார். இவருடைய சிறுகதை தொகுப்புகள் வயிறுகள், ரீதி, நொறுங்கல்கள், நல்ல நாள். இவருடைய புதினம் அப்படின்னு சொல்ல வெக்கை, நைவேத்தியம், வரப்புகள், வாய்க்கால், பிறகு, அந்நியாடி, இதெல்லாம் என்னன்னா இவருடைய புதினங்கள். இவருடைய கதைகளும் பல திரைப்படமாயிருக்கு. அதுல கருவேலம்பூக்கள், அசுரன், அப்புறமா வெக்கை அப்படின்ற நாவல் இந்தியில் மொழியாக்கம் செய்யப்பட்டது. இவர் வாங்கின விருதுகள் அப்படின்னு பார்த்தோம்னா இலக்கியத்துக்கான பங்களிப்புக்காக 2011 ஆண்டிற்கான விஷ்ணுபுரம் விருது வாங்கியிருக்காரு. அதே போல அந்நியாடி அப்படின்ற புதினத்திற்கு 2014 சாகித்ய அகாடமி விருதும் வாங்கியிருக்காங்க. விளக்கு விருது அப்படின்றதையும் வாங்கியிருக்காரு. அதற்கு அடுத்து இலக்கிய சிந்தனை பரிசு, அக்னி விருது, திருவனந்தபுரம் தமிழ்ச்சங்க விருது, இதுவும் முக்கியமான விஷயம். இன்று ஒரு 6 சிறுகதை ஆசிரியர்களை பத்தி நம்ம பார்த்தோம். இதோடைய மாதிரி வினாக்கள் அப்படின்னு பார்க்க சொல்ல பூமணி அவர்களின் முதல் சிறுகதை எப்பொழுது வெளிவந்தது அப்படின்னா 1971. சா. கந்தசாமி அவர்கள் எந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார் அப்படின்னா விசாரணை கமிஷன். ஜெயகாந்தன் அவர்களுக்கு எந்த ஆண்டு ஞானபீட விருது வழங்கப்பட்டது அப்படின்னா 2002 ஆண்டு. அசோகமித்ரன் அவர்களுடைய முதல் படைப்பு என்ற சிறுகதை எந்த இதழில் பிரசுரமானது அப்படின்னா கலைமகள் இதழில். கி. ராஜநாராயணன் அவர்களுடைய முதல் கதை எது அப்படின்னா மாயமான். இன்றைக்கு நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா
ராஜநாராயணன் அவர்கள் நகுலன், அசோகமித்ரன், ஜெயகாந்தன், சா கந்தசாமி, பூமணி அந்த சிறுகதை ஆசிரியர்களை பற்றி பார்த்தோம். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல நாஞ்சில் நாடன், பாவண்ணன், கோணங்கி, சா தமிழ்ச்செல்வன், பிரேம் ரமேஷ், பிரபஞ்சன் இந்த சிறுகதை ஆசிரியர்கள் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ. Future Vision Study Center, 2nd floor, AVK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.